ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. சௌந்தர்யாவை பார்க்க பாவமாக இருக்குது. நேற்று நல்லா தெளிவாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி என்னாச்சு தெரியல, மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. நம்மளால் இந்த சீசன் 8ஓட டைட்டில் வினராக வர முடியாதா? நம்ம இவ்வளோ எஃபர்ட்லாம் போட்டுமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் கொடுக்குறாங்க. அதை எல்லாரும் முன்னாடியும் பச்சையாக தெரியுது. மற்றவங்களாம் வந்து அதை மறைக்கிறாங்கன்றாங்க. இவங்க மற்றவங்கள மாதிரி என்னால் மறைக்க முடியாது, அது எனக்குள்ளே இருக்குது, அதனால் வெளிப்படுத்துகிறேன், இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு புலம்புற அந்த நேரத்தில் வந்து சாச்சனா கூட பவித்ரா வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, நேற்றுலேருந்து சாச்சனா கொஞ்சம் உரண்டு இழுக்கிறாங்க சௌந்தர்யா கிட்ட. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, கிண்டலாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கொஞ்சம் சௌந்தர்யா டென்ஷன் ஆயிருப்பாங்க. அது நீங்கள் நைட்டில் பார்த்துருப்பீங்க அந்த ஃபுல் எபிசோடில், 1 hour எபிசோடில். இன்றைக்கி காலையில் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க போல இருக்குது. பவித்ரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாச்சனா கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது அவளுக்கு பிடிக்கல, அந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கும்போது சாச்சனா என்ன சொல்கிறாங்க, அது அவங்களே சொல்லட்டுமே, அந்த மாதிரி அவங்க நினச்சாதானே, ஏன் நீங்களாக வந்து சொல்கிறீங்கன்ற மாதிரி சொல்லும்போது, இது அவள் தாண்டி சொன்னா அப்படின்போது இவங்க சாச்சனா அந்த நேரம் பார்த்து சௌந்தர்யா புலம்பிட்டு இருக்கிற நேரம் பார்த்து கேட்குறாங்க, அக்கா நான் உங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அது உன்னோட விருப்பம்டா, அதை நான் ஒன்றுமே சொல்லியாடா, அது உன் இஷ்டம்டா, ஏன்டா அப்படின்னு. இல்லை நான் கேட்குறேன், இன்றைக்கி மட்டும் இல்லைக்கா, நேற்றுலேருந்து கேட்குறேன். இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க, போயிட்டாங்க அவங்க சிரிச்சுட்டு. போதுமாக்கா பவித்ராக்கா போதுமாக்கா அப்படின்றாங்க. பவித்ரா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இல்லடி காலையில் தாண்டி அவன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, சௌந்தர்யா எங்கே வாழ்றாங்க, சௌந்தர்யா வராங்க. காலையில் என்னென்னு சொன்னேன் அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாண்டி நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கப்புறமா எனக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி அவள் நடந்துக்கிட்டானா நான் கேட்பேன்னு சொன்னேன். இது வரைக்கும் எனக்கு ஹர்ட் ஆகலன்ட்டாங்க அவங்க. இவங்க இப்படி பார்க்குறாங்க சாச்சனா, எனக்கு நல்லா வேணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பேப்பர் எடுத்து மண்டியில் வச்சுக்கிறாங்க. ஏன்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, பஞ்சாயத்து தலைவராக இங்கே எதுக்கு பவித்ரா வரணும்னு கேட்குறேன். சௌந்தர்யா எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களும் கேட்க போகிறாங்க. அவனை வாயில்லாத பூச்சியா? நீங்கள் வேணால் வாயில்லாத பூச்சி நிறைய பேர்கிட்ட பேர் வாங்கியிருக்கீங்க. சௌந்தர்யா எது வந்தாலும் மனசில் என்ன தோணுதோ அப்படியே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி மனசை காயப்படுத்தவும் செஞ்சுருக்காங்க, நிறைய ஓப்பனாக பேசியிருக்காங்க. அப்படின்போது அவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து கடைசியில் பவித்ரா ரொம்ப குறைக்கிற மாதிரி இவங்க ஒரு பதிலை சொல்லி பாவம் அவங்களுக்கு அங்கே ஒரு கெட்ட பிறைய போச்சு. முதல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா, இது அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை இவங்க எதுக்கு பஞ்சாயத்து பண்ண எனக்கு சத்தியமாக புரியல. இது தேவையில்லாது. காலையில் கூட பார்த்தீங்கன்னா தீபக்கை கார்னர் பண்ணுறாங்க. தீபக் குளிக்க போயிருக்காரு, ஜாக்லினை வந்து திட்டுறாங்க. ஜாக்லின் அங்கே அதுக்கு சம்மந்தமே இல்லை. எப்படி நீ வந்து தீபக் உள்ளே விடுன்னு கேட்குறாங்க. நான் உள்ளே விட்டேனா? அவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார். அப்படின்னா நான் தானே வந்து இந்த வருஷப்படி வந்து குளிக்கணுன்றாங்க, சண்டை போடுறாங்க. எனக்கு என்னடி தெரியும், நீ வந்து வரிசைப்படி வந்து நீ தான் வரப்போறேன்னு நான் ரியா கிட்ட சொல்லிட்டு போனேன். ரியா ஆனால் அந்த ஜாக்லின் கிட்ட சொல்ல. ஐயோ கடவுளே. ஆக மொத்தத்தில் எல்லாம் இப்போ வந்து கன்ஃபியூஷன் ஆகிருக்காங்க. ஏன்னா வெளியில் இருந்த ஆட்கள்லாம் வந்து உள்ளே வந்து ஒரு மனநிலைமை க்ரியேட் பண்ணிட்டாங்க. முத்துக்குமரனுக்கு தான் இந்த டைட்டில். ஏன்னா இவங்க மைண்டுக்குள்ளெலாம் வந்துட்டு என்னவா இருந்திருக்குன்னா, முத்துக்குமரன் ஏதோ ஒன்று பண்ணி வெளியில் வந்து பிரச்சனை மாட்டியிருக்காரு, ரேன் இப்போ டாப்பில் வந்துட்டான், நம்மளும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அதனால தான் விஜய் சேதுபதி இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு யாரையும் சேவ் பண்ணாமல் பண்ணதுனால இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குது. ஏன்னா பவித்ராக்கும் ஒரு வேளை சான்ஸ் இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து அவங்களுடைய நண்பி சூப்பராக சொல்லியிருப்பாங்க, பேசலனாலும் இவ்வளோ தூரம் வர முடியும், நீ சாதிச்சு காமிச்சிருக்கடி அப்படின்றாங்க சொன்னாங்களே. அந்த விஷயத்தை அவங்க மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு இப்போ நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உள்ளே வந்த எக்ஸ்கண்டர்ஷன்ஸ் எல்லாமே முத்துக்குமரன் அப்படி சொன்னதுனால இவங்களுக்கும் தாங்க முடியல, அது சௌந்தர்யாவுக்கும் தாங்க முடியல. அதனால் இந்த மாதிரி எரிச்சலாக ஏதாவது விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் என்ன? அதே மாதிரி ஒரு பக்கம் ஃபேட்மேன் அவரோட விளையாட்டை நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. அது ஒரு விளையாட்டு ஒரு எல்லை மீறி போகும். பிக் பாஸை கூப்பிட்டு வார்னிங் கொடுத்துட்டாப்புல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.